பார்ட் 1ல தியரி பார்ட் கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சாச்சு. பைத்தான்ல நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். பைத்தான்ல எல்லாமே என்னதான் ஆப்ஜெக்ட்ஸ் ஏஜ் = 10. இதோட மீனிங் என்ன? 10ன்ற ஒரு நம்பர் ஏன்ற ஒரு பேர்ல மேப் ஆகுது. பைத்தான்ல பாத்தீங்கன்னா ஏ இஸ் an ஆப்ஜெக்ட். பாருங்க, it is from integer class. b is equal to 10.5. What about this type? This is float. b is an object from the class float. இது டைப் பண்ணி பாருங்க. What about this? Name is an object from string class. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுல boolean, string, float, complex, list எல்லாமே என்னதான் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இதாவது பாருங்க, ls is equal to 1, 2, 3, 3 minus 5 some list நான் கொடுத்துருக்கேன். டைப் பண்ணி பாருங்க. L is also object. ls is also here. It's an object from list class. இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம்? These are all built-in data types. Can we create our own data type? Yes. எப்படி பண்றது? கிளாஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் வச்சு நம்ம ஓன் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்றது? நான் இன்டராக்டிவ் மோட்ல ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் மோட்ல உங்களுக்கு தரேன். பைத்தான்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸ் நேம் கொடுக்கணும். சாம்பிள் அப்படி கொடுத்து கோலன். நெக்ஸ்ட் இதுல x, y இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது 10, 20 இப்படி கூட அசைன் பண்ணலாம் இல்லையா? சோ இது என்ன வேரியபிள்? கிளாஸ் வேரியபிள். ரைட்டா? சரி, இதுல பாருங்க ஒரு மெத்தட் ஆட் பண்றேன். def addன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எப்படி இருக்கணும்? மெத்தடுக்கு செல்ஃப்னு இருக்கணும். தியரியில படிச்சோம். I'm just printing x, addition of x plus y. அப்ப என்ன பண்ண போறேன்? sum is equal to just xன்றது இந்த கிளாஸ் உள்ள x. ஸோ சாம்பிள் கேஸ் சென்சிட்டிவா இருக்கணும். டாட் எக்ஸ் பிளஸ் சாம்பிள் டாட் ஒய். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேப்ல கொடுத்துருக்கேன். இது மேண்டட்டரியா இல்ல அது பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸ்மால் லெட்டர் கூட கொடுக்கலாம். ரைட்டா? நான் என்ன பண்ணி முடிச்சுட்டேன்? ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். How to create objects? இந்த கிளாஸ்ல என்ன இருக்கு? ப்ராப்பர்ட்டி 2 இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. சரி, எப்படி கிரியேட் பண்ணலாம் ஆப்ஜெக்ட்? நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? s1ன்றது ஆப்ஜெக்ட். s1.x பாத்தீங்கன்னா 10, x1.y அப்படின்னா 20. why is that? by default all the members are public. அதனால நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்? இதை ஆக்சஸ் பண்ணலாம். பாருங்க, ஆக்சஸ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. 30 வந்துருச்சு. பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. திடீர்னு ஒரு கொஸ்டின் வரும் நமக்கு. கிளாஸ் வேரியபிள் என்ன அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அதே வேல்யூ தான் வரும். இங்க பாருங்க, s2 is equal to சாம்பிள் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் இப்படிதான் இருக்கும். s2.x அப்படிதான் இருக்கும். s2.y அப்படிதான் இருக்கும். சேமா தான் இருக்கும். சேம் வேல்யூ எல்லா இடத்துலயும் பாஸ் ஆகுது. நமக்கு அப்படி எல்லா சிச்சுவேஷன்லயும் தேவைப்படாது. ரைட்டுங்களா? அப்ப எப்படி நம்ம கிரியேட் பண்றது? இங்க பாருங்க, ஸ்கிரிப்ட் மோட் போயிட்டேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் அண்ட் நேம் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பாருங்க, கிளாஸ் நேம் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? கிளாஸ் இஸ் a keyword, all small case. இது நேம் ஆஃப் தி கிளாஸ். it should be unique. அப்புறம் இது அந்த ஐடென்டிஃபையர் ரூலை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் கோலன் இருக்கணும். நெக்ஸ்ட் இண்டெண்டா இருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இதுல கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போறேன். கன்ஸ்ட்ரக்டர் பற்றி டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செல்ஃப் அப்படின்னு இதுல ரோல் நம்பர் கமா நேம் அப்படின்ற 2 வரேன். ஸ்மால் லெட்டர் எஸ். ஓகே, self dot
நேம் இஸ் ஈக்குவல் டு நேம், பாஸ் பண்ண நேமு போகிறேன். பிரிண்ட்னு ஒரு பிரிண்ட் டேட்டா அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சு இந்த டேட்டா என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். ஒரு டிஸ்பிளேன்னு வச்சுக்கலாமா? ரைட், டிஸ்பிளேன்னு வச்சுக்கலாம். டிஸ்பிளே இப்படி வேணா வச்சுக்கலாம், மீனிங்ஃபுல்லாக வச்சா நல்லது. என்ன பண்ணலாம், பிரிண்ட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு பண்ணலாம் அந்த ஆப்ஜெக்ட் உள்ள ரோல் நம்பர். நெக்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்னா திஸ் ஆப்ஜெக்ட் படிச்சோம் இல்லையா C++ல, அதே மாதிரி தான். அது படிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நீங்க கிரியேட் பண்ற ஆப்ஜெக்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதான் அதில் காட்டும். நேம் இஸ் ஈக்குவல் டு self dot name. I have created a class. சரியா? இங்க பாருங்க, இங்க கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இப்போ இண்டென்டேஷன் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும், எரர் ஆகும். சரி, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றேன், S1 அப்படின்னு கிரியேட் பண்றேன். அந்த ஸ்டூடெண்ட் என்ன, ரோல் நம்பர் 101, கமா பேரு பாலா. நெக்ஸ்ட் அதர் ஸ்டூடெண்ட் இஸ் 102, Karthik. Next, now let me print this S1 dot display. Then student S2 dot display. ரன் பண்ணி பார்க்கலாமா? புரியுதா உங்களுக்கு? இந்த டாட் ஆபரேட்டர் எதுக்கு சொன்னேன்? to access the members of the class. ப்ராப்பர்ட்டிஸ்னால என்ன பண்ணலாம், டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம். ஃபங்க்ஷன்னாலும் என்ன பண்ணும், ரைட்டா? நம்ம ரன் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லா வந்துருச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் பத்தி அடுத்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.